டெய்லி நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எந்த வேலையை செய்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு வண்டியை கழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நமக்கு எப்போ ட்ரிப் வரோன்னே தெரியாது. அதனால் வண்டியெல்லாம் கழுவி நம்ம நீட்டாக வச்சுக்குவோம். காக்கா கழிஞ்சுட்டு போறதுக்கு எதுக்குடா காரா கழுவிட்டு இருக்கிற? வண்டி கழுவுறதுக்காச்சும் வாடகை எப்படிடா? ஒரே இடத்துல ஒரு வாரமா நிக்கிறேன்டா. டேய், எனக்கே கடுப்பாக தான் இருக்குது. டெய்லி காலையில் எந்திரிக்க காரை கழுவ இதே வேலை தான். ஆனால் ஒரு வாடகை வர மாட்டேங்குது. கம்முன்னு வண்டியை கொடுத்துட்டு எங்கேயாச்சும் டிரைவராக வேலைக்கு போயிடலாம் மாட்டேது. ஆமா ஆமா, போ. தலையிட்டு இருக்கு கார் ஓட்டுற வேலை இருக்கலாமா? போய் சேர்ந்துக்கோ போ. ஏன்டா நாயே, ஒரு கம்பெனிக்கு டிரைவரா போன எவ்வளோடா சம்பளம் தருவாங்க? ஒரு 10,000 10,000 தருவாங்களா? டேய், நீ நினைக்கிற மாதிரி கம்பெனி டிரைவர்லாம் போய் ஜாயின் பண்ண மாட்டேன்டா. கால் டாக்ஸி டிரைவராக ஜாயின் பண்ண போகிறேன். அது எங்கே தெரியுமா? சென்னையில் GR&N என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு ஒரு டாக்ஸி கம்பெனி இருக்குடா. அவங்க ஃபுல்லாகவே ஊபரில் மட்டும்தான் வண்டி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நிறையா டிரைவர் வேகன்சி இருக்காமா. என்னடா சொல்ற? சென்னைக்கு போறியா? அங்க போல தங்கறதுக்கும் திங்கிறதுக்கும் மெச்சரியா பேருமாடா. அங்க போய் நீ என்னத்தடா சம்பாதிக்க போற? அங்க தங்கறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. சாப்பாடு செலவு, ரூம் செலவு எல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்களாடா. அவங்க சொல்கிறதுன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி மட்டும் வண்டி ஓட்டி கொடுங்க போதுன்றாங்க. அது ஃபிக்ஸடு சேலரி கிடையாதுடா. கமிஷன் பேஸில் தான் சேலரி. மினிமம் வாரம் 5,000 to 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலான்றாங்கடா. ஏன்னா ஓனரு இங்க இருக்க 4 பேருக்கு அட்ரஸை கண்டுபிடிச்சு கஸ்டமரை பிக்கப் பண்ணவே நாக்கு தள்ளி போயிடும். இதுல வேற சென்னைக்கு போய் எப்போ அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கஸ்டமரை பிக்கப் பண்ணுவேன்? டேய், சென்னையில் கால் டாக்ஸி ஓட்டுறது ரூட்டெல்லாம் தெரியுன்னு அவசியமே இல்லைடா. ஊபர் ஆப் யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். ஊபர் ஆப் யூஸ் பண்ண தெரியலையா, அது எப்படி யூஸ் பண்ணால் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இவங்க ஃபுல்லாக நம்ம கற்று தராங்க. அது இல்லாமல் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஓலா ஊபர்லாம் ஒன்றுமே இல்லைங்க, டியூட்டியே அடிக்கிறதுல ஏமாத்துறாங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் எதையுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் கால் டாக்ஸி ஓட்டி சம்பாதிக்க நினைக்கிறீங்க, போங்க நம்ம GR&N என்டர்பிரைசஸ் கால் டாக்ஸி ஆஃபீஸ் போங்க. அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணி என்னங்கிறத கற்று தருவாங்க. அதுபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நீங்களும் நல்லாவே சம்பாதிக்கலாங்க. ஃப்யூச்சரில் நான் தனியாக வண்டி எடுத்து ஓட்டணும் அப்படின்னாலும் அவங்க வண்டி எடுத்து கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் கவலைப்பட தேவையில்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, டிரைவர் வேக்கண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு. இந்த ஒரு ஆஃபர் நமக்கு கிடச்சிருக்கு. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 4 பேருக்கு யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.